ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அபிராமி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ ஆரத்தி எடுக்க சொல்லவும் தீபா ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுக்கிறத பார்த்ததுமே எல்லாருமே அவங்களுக்கு மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன தீபா இந்த மாதிரிக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் ஆரத்தி அவங்க 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதனால இவங்க எல்லாருக்கும் தீபா மேலே ஒரு வெறுப்பு வர மாதிரி தான் இருக்குது. என்ன தீபா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி மீனாட்சி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தீபா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாள, என்ன நடக்குதே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்திகிட்ட கேட்குறாங்க மீனாட்சி, என்ன கார்த்தி இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? தீபாவோட பேச்சு எதுவுமே சரியில்லை. சொல்ல போனாக்கி அவன் அத்தையை ஆன்ட்டின்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறா. ஆரத்தி எடுக்கும்போது இந்த மாதிரிலாம் எடுக்கிறா. இப்படிலாம் தீபா பண்ண மாட்டல அப்படிங்கும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை நீ தீபா கீழே விழுந்து வந்தாலா அதுலேருந்து இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறா. நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க கீழே விழுந்தனால இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கவும் அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இப்போ தான் புரியுது கார்த்தி, நான் கூட பயந்தே போயிட்டேன், தீபாவுக்கு வேறு ஏதாவது ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீபா அந்த ஆரத்தி எடுத்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூர கொட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொட்டுறதுக்காக வரும்போது கரெக்டாக அவங்க ஐஸ்வர்யா முகத்தில் கொண்டு கொட்டி விட்டுருந்தாங்க. அப்போ ஐஸ்வர்யா பார்க்குறாங்க, இவன் வேணும்னே நம்ம முகத்தில் கொட்டி விட்டுருக்குறா அப்படிங்கும்போது அப்போ தீபா சொல்கிறாங்க, இது என்னுடைய தப்புலாம் கிடையாது, கொட்டுற இடத்துல கரெக்டாக நீங்கள் உங்கள் முகத்தை கொண்டு காமிச்சிட்டு இருந்திருக்கீங்க, அதனால தான் உங்கள் மேலே பட்டுச்சுது, அதனால ஏன் மேலெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவளை நம்ம கீழே தள்ளி விட்டோம்னா அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு தான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீபா வராங்க. வந்ததுமே அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தீபா உன் கையால் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா, நீ உன் கையால் காஃபி போட்டு எடுத்துருவா அப்படிங்கும்போது, என்னது நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வருதா, எனக்கே அவர் தான் போட்டு தந்தார், எனக்கு எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அபிராமி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிற, கார்த்தி உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்தானே அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு தான் காஃபி போட தெரியாதுல்ல, அவர் தான் எனக்கு போட்டு தந்தார் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாங்க, ஐயோ இவங்க பேச பேச நம்மளை ஒவ்வொரு விஷயத்தில் மாட்டி விட்டுட்டே இருப்பாங்க போலுக்கு, இப்போ அம்மா நம்மகிட்ட கேட்பாங்களே என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இது எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு அவங்க கார்த்தி நினைக்கிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி தீபா சொல்ல போனாக்கி அவள் மீனாட்சியை கூட கிச்சன் பக்கத்தில் விட மாட்டா, அவள் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வா, அவள் என்னன்னா இப்போ காஃபி கூட போட தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா, அவளுக்கு நீ தான் போட்டு கொடுத்தியாம என்ன கார்த்தி நடக்குது அப்படிங்கும் போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா, அவங்க கீழே விழுந்து அடிபட்டதில் அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்துட்டாங்கம்மா, அதனால தான் டாக்டர்கிட்ட கிட்ட நான் கேட்டதுக்கு இப்படி தான் சொன்னார், கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படிங்கவும், அப்படியே கார்த்தி அவள் அந்த மாதிரி நடந்து போச்சுதான், சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வாமா தீபா அப்படின்னு சொல்லும் போது கீதா பக்கத்தில் வராங்க. சொல்லுங்க ஆண்டி அப்படிங்கும்போது, உனக்கு என்ன வேணாலும் நீ என்கிட்ட கேட்கலாம், உண்மையை சொல்ல போனால் உன்னுடைய இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம் தான், எனக்கு குற்ற உணர்ச்சியே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும் போதே அவங்களுக்கு ஒன்றும் புரியல, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி கேட்குறாங்க, ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ஏன்னா தீபாவோட அம்மா அப்பா இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம்னு என்கிட்ட ஏற்கனவே சொன்னாங்க, ஜோசியர் இந்த கல்யாணம் நடந்தாக்கி கண்டிப்பாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் தான் தீபாவோட ஆசையை நிறைவேற்றணும், ஏன்னா தீபா நீ அவ கழுத்தில் தாலி கட்டுறது பிரம்மாண்டமாக நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டனால தான் நானும் ஆசைப்பட்டேன், சொல்ல போனக்கு உன் கல்யாணத்தை நான் பார்க்க கூட இல்லைல்ல, அதனால தான் என்னுடைய சுயநலமும் இதில் இருக்குது, அதனால தான் நான் அந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமாக நடத்தணும்னு நினச்சேன், ஆனால் தீபாவுக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லியிருந்து நினச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நடக்க நான் விட்டுருக்கவே மாட்டேன், இது எல்லாத்துக்கான நான் தானே, தீபா என்னை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு அபிராமி சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கீதா சொல்லவும் அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லை தீபா நீ என்னை மன்னிச்சே ஆகணும், உன்னுடைய இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ மைதிலி நினைக்கிறாங்க, ஆனாலும் தீபா கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுற மாதிரிக்கு தெரியுது, சரி நம்மகிட்ட என்னென்னு தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கீதா பின்னாடியே அவங்க மைதிலி போகிறாங்க. என்ன தீபா ஏன் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, உனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையா, பழச எல்லாத்தையும் நீ மறந்துட்டே அப்படிங்கும்போது, சரி ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன தீபா நீ என்ன பற்றி நீ யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற, நான் தான் உன்னுடைய அண்ணி அப்படிங்கிறாங்க. என்னது அண்ணியா அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
அப்படிங்கும்போது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறேன், நான் தான் உங்கள் அண்ணனோட ஒய்ஃப் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எனக்கு அண்ணன் வர இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே மைதிலிக்கு தலையே சுற்றுது. என்னது இவ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அவள் வந்து நம்மக்கிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா, என்னதான் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி அங்கே வராங்க. அப்போ மைதிலி கேட்குறாங்க, கார்த்தி இவ என்ன கூட யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா, உங்கள் அண்ணனோட ஒய்ஃப்னு சொல்கிறேன், எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறா, என்னதான் நடக்குது கார்த்தி அப்படிங்கும்போது அப்போ வந்து கார்த்தி வந்து மைதிலி தனியாக கூட்டிட்டு போகிறாங்க. தனியாக கூட்டிட்டு போய் அவங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து கீதா நின்று தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கார்த்தி வந்து மைதிலிட்ட சொன்னதுமே மைதிலி சொல்கிறாங்க, ஐயோ தீபாவுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கிறாளா, சரி பரவாயில்ல இல்லை நான் பார்த்துக்கிறேன் கார்த்தி, உங்களை நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும் அப்போ கீதா கேட்குறாங்க, என்னங்க ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு போய் நீங்கள் ஏதோ என்னை பற்றி சொல்கிற மாதிரிக்கு இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறாங்க. அப்படி என்னதான் என்னை பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களை பற்றி நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னை பற்றினா உண்மையா, நான் யாருன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது, அதுக்கப்புறம்லாம் நீங்கள் என்னை பற்றின உண்மையை சொல்ல முடியும் அப்படிங்கவோ, நான் தான் என் பேரை கூட உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உண்மையை சொல்லப்போனால் உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது, இப்போமாவது சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஏதாவது எந்த விதத்தில் நான் ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, நீங்கள் எனக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நீங்கள் சொல்ல போனக்கு என்னை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போகிறோம், நான் யார் என்னன்னு சொல்லி கேட்காம இருந்தாலே எனக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி தீபா நீ வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜானகியும் தர்மலிங்கத்தை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து சரி நம்ம தீபாவிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தீபா இருக்கிற ரூமுக்கு வராங்க. வந்ததுமே வந்து தீபா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, நீங்கள் எதுக்காக இப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீதா கேட்குறாங்க. என்ன தீபா நீ இந்த மாதிரிக்கு நீ கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் கேட்க முடியும், வேற யாரும் கேட்க முடியும் அப்படிங்கும்போது, எதுக்காக வந்து சும்மா சும்மா வந்து என்னை தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன தீபா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, ஒரு அப்பா அம்மான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படிங்கும்போது, என்னது பாசமா, நீங்கள் தயவு செய்து என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தாலே எனக்கு போகிறோம், என்னை சும்மா சும்மா வந்து என்னை எரிச்சல் படுத்திகிட்டே இருக்கிறீங்க, தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போகிறீங்களா, அதான் என்னை பார்த்துட்டிங்களா, நான் நல்லா தானே இருக்கிறேன், இங்கேருந்து கிளம்பி போனால் ரொம்பவே நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை வீட்டை விட்டே போக சொல்கிறேன் அப்படிங்கும்போது, அதை தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீட்டை விட்டே போங்க, சும்மா சும்மா இருந்து தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க, போகும்போது அந்த மைதிலையும் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசுனதுமே ஜானகி வந்து கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. பார்த்தீங்களாங்க நம்ம தீபா எந்த மாதிரிக்கு பேசுகிறா பார்த்தீங்களாங்க அப்படிங்கும்போது, அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாங்க, தீபா இப்படிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது, ஏமா உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் ஆகலை, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போனாலே போகிறோம், என்னை தொல்லைப்படுத்தாமல் இருந்தாலே போகிறோம் அப்படிங்கவோ, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்கே இருக்கக்கூடாதுங்க, நம்ம இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருந்தால் நம்மளுக்கு மரியாதையே கிடையாது, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு ஜானகி வந்து தர்மலிங்கத்தில் கூட்டிகிட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பேசாம வந்து கீதா வந்து நல்ல வழியாக போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்துருந்தாங்க. அப்போ கீதாவும் தர்மலிங்கம் வந்து அவங்க அழுதுகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா எதிர்க்க வந்து அவங்க கார்த்திக் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. என்னது அத்தையும் மாமா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து காரை நிறுத்திட்டு அவங்க வந்து இறங்கி வராங்க. என்ன மாமா எதுக்காக நீங்கள் வந்து இப்படி வெயிலில் நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க, ஏன் உடம்பு சரியில்லையா, எங்கேயாவது போகணுமா, போகதா இருந்தால் நீங்கள் வந்து காரில் போயிருக்க வேண்டியதுன்னா எதுக்காக நடந்து போகிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாங்க, ஜானகி நீ பெசாம இரு, மாப்பிள்ளை எதுவும் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, என்ன மாமா என்ன ஆச்சு, என்ன நடந்தது, ஏன் அத்தை உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்காக வந்து அத்தை அழுதுகிட்டு இருக்கிறாங்க, உங்கள் முகமும் சரியில்லை, எதுக்காக இந்த வெயில் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ளை அப்படிங்கிற, ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா என்கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்க, நான் உங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் பாசம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் காரில் ஏறுங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ளை நான் வீட்டுக்கு வரல, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் கொண்டு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, தயவு செய்து நீங்கள் வந்து எங்கள் மேலே மதிப்பு வச்சுருந்தீங்கன்னா எங்களை கொண்டு எங்கள் வீட்டில் கொண்டு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. கார்த்தியும் வர வழி இல்லாமல் அவங்கள வந்து கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு விடுறதுக்காக வராங்க. அப்போ என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கே இருக்கிறது எங்கள் பொண்ணே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒருவேளை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ, அவங்க வந்து தீபா கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு கிடையாதுன்னு அப்படிங்கும்போது, ஆமாம் தீபா வந்து எங்களை வீட்டை விட்டே போக சொல்லிட்டா, அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து எந்த அளவுக்கு எங்களை அவமானப்படுத்தினா தெரியுமா அப்படிங்கவோ, இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ புரிஞ்சு போச்சுது, என்னமோ அவங்க வந்து திட்டி விட்டுருக்காங்க போலுக்கு அப்படின்னு கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சுது. என்னத்தை நடந்தது, சரி அவங்களுக்கு தான் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் மறந்துட்டாங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கிறாங்க, அதை நீங்கள் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ளை என்னதான் பழசம் மறந்தாலும் சரி தான், தீபா வந்து எங்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே
பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் நீங்கள் வந்து எங்களுக்கு மாப்பிள்ளை தானே, ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் எங்கள் மேலே மரியாதை வச்சிருக்கிறீங்க. சொல்லப்போனால் அவள் வந்து எங்களுடைய பொண்ணு, அவளுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் போச்சுது. இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஐயோ இவங்களை நான் எப்படி சமாதானப்படுத்துறதுக்கே தெரியல. இவங்க வந்து தீபா தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு சொல்லி தீபாவை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே. அவங்க தீபாவே கிடையாதுன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்தி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளால உண்மையும் சொல்ல முடியாது. உண்மையை சொன்னாக்கி அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. ஏற்கனவே அவருக்கு ஆப்ரேஷன் வேறு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தீபாவை காணலை அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து இவங்களால தாங்கிக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படின்னு கார்த்தி வந்து ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து தர்மலிங்கம் சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் தீபா இந்த மாதிரிக்கு பேசலான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மாப்பிள்ள, இன்னமும் நாங்கள் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா, தீபா தான் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் இந்த மாதிரிக்கு பேசிட்டாங்க, அதுக்காக நீங்கள் இப்படிலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கலாமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க, நான் சமாதானப்படுத்தி வைக்கிறேன் அவங்களுக்கு சொல்லுது அப்படிங்கும்போது, இல்லை மாப்பிள்ள நாங்கள் இன்னமும் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, மைதிலி இங்கே வர சொல்லிடுங்க, மைதிலி வந்து வெளியே போயிருக்கிறோம் அதனால தான் அவளை கூப்பிட முடியல, நீங்கள் மைதிலியும் வர சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்தி வந்து ரொம்பவே வந்து சோகத்தோடு அங்கேருந்து கிளம்பிங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே தீபா எங்க அப்படின்னு மீனாட்சிட்டையும் மைதிலியும் இருக்கிறாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க ரூமில் தான் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கார்த்தி வந்து தீபாவை பார்க்கறதுக்காக மேலே ரூமுக்கு வராங்க. வந்ததுமே வந்து கார்த்தி வந்து அவங்கள போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் எதுக்காக தீபாவோட அப்பா அம்மாவை போட்டு அவமானப்படுத்துனீங்க அப்படிங்கும்போது, ஏன் என்னாச்சு, நான் எல்லாம் கரெக்டாக தானே பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறீங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் வந்து ரொம்ப ஓவராக நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, தீபாவோட அப்பா அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்கள போய் இந்த மாதிரிக்கு அவமானப்படுத்திருக்கிறீங்களே, அவங்க எவ்வளோ சோகத்தோடு அவங்க வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க தெரியுமா, நான் எவ்வளவோ சமாதானப்படுத்தி அவங்கள அங்கே வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஆனால் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க, ஏன் கார்த்தி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து சும்மா சும்மா வந்து என்னை டார்ச்சர் படுத்திட்டே இருக்கிறாங்க, எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அதனால தான் நான் திட்டி விட்டேன், அது மட்டும் இல்லாமல் என் பக்கத்தில் வந்து என் முகத்தை தொடுறதும் என் கையை தொடுறதுமா இருக்கிறாங்க, எனக்கு அப்படிலாம் பண்ணினா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது, எப்போ பார்த்தாலும் சரிதான் சோகத்தோடு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கவும், என்னங்க நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் கொஞ்சம் கூட பாசமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறீங்க, அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, எவ்வளோ பாவப்பட்டவங்க தெரியுமா, இப்படி போய் நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்களே, இதெல்லாம் நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு கார்த்தி வந்து ரொம்பவே போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க.